concentrations in plant materials. So we had to look around to try to find a good plant source. And spirulina is a pretty good source of B vitamins and phytonutrients. Spirulina is a kind of blue-green algae that we grow in ponds in the Sonoran Desert. Other things don't grow there very well. It's cultivated at one of our NutriCert partner facilities. We specifically culture that particular organism with just the right conditions to favor its growth. The ponds are very alkaline, and at that pH, other organisms don't do very well, so you can end up with a very pure culture of just spirulina. If you look at spirulina under a microscope, it forms this beautiful spiral shape, and it's that spiral shape that gives it its name, spirulina. It always gives me a good feeling to be able to produce materials that can help people, help their energy. Okay, that is my video. இதான் என்னோட வீடியோ. கொஞ்ச நேரங்க. ஓகே, ஸோ இந்த நேச்சுரல் யாருக்கு வந்து நீங்க நோட்ஸ் எடுக்கிறனா தயவு செஞ்சு உங்களோட பேன் ரைட் அண்ட் யோர் நோட் புக் எடுத்து வச்சுங்க இன் கேஸ் யூ வாண்ட் டு ஜாட் டவுன் பிகாஸ் நான் இன்னைக்கு வந்து ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணல பட் ஐ ஜஸ்ட் கெட் இட் ஆல் த நோட்ஸ் வித் மீ. ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க, என்னோட ஸ்க்ரீன் வந்து நான் பார்த்துக்கிறேன். How I want to share my screen. Okay. So natural B complex. So natural B complex பாத்தீங்களாக்கா இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்களாக்கா it is how the bottle looks like. இப்படிதான் இருக்கும். Okay. This is how it looks like. Natural B complex. இது உள்ளுக்கு வந்து 250 tablets இருக்கும். Contain 7 vitamins போட்டிருக்கு. Contain 7 vitamins. I think disable my virtual background. Because clear ஆல பாருங்க. Okay. Okay. இப்படிதான் இருக்கும். All right. Okay, number 1, it convert food into fuel. அப்படினாக்க நீங்க ஒரு டேப்லெட் நீங்க எடுத்தீங்களாக்கா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து அந்த ஃபுட்டை வந்து ஃபியூலா மாத்தும். மீனிங் உங்களோட ஃபேட், உங்களோட கார்ப் அண்ட் யோர் புரோட்டீன் இது எடுத்து ஃபியூல் எனர்ஜியா மாத்தும். ஓகே, அடுத்தது உங்களோட நர்வ் சிஸ்டம் டெவலப்மெண்ட். ஓகே, உங்களோட நரம்புகள் நர்வ் சிஸ்டம் அதை டெவலப் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல். ஓகே, ரெட் பிளட் செல்லாம் இருக்கு பாருங்க எல்லா ஹியூமன்ஸ்க்கும். ஸோ இந்த ரெட் பிளட் செல் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் இம்யூன் சிஸ்டம், உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது மெயின்டைனிங் குட் ஸ்கின், ஹேர், நெயில்ஸ். ஓகே, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். ஆல்ரைட், மெயின்டைன் குட் ஸ்கின், உங்களோட தோல், உங்களோட ஹேர், ரைட், அண்ட் ஆல்சோ உங்களோட நகங்கள், நெயில்ஸ். ஓகே, இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் பி இல்லாட்டி உடம்புக்கு என்ன பண்ணும்? ஓகே, நம்பர் 1 மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். ரைட், உங்களோட மெட்டபாலிசம் இருக்குல்ல, உங்களோட டைஜஷன் சிஸ்டம், ரைட், மெட்டபாலிசம்லாம் வந்து கொஞ்சம் சரியா ஓடாது. ரைட், டிஸ்ஆர்டரா இருக்கும். ரைட், மல் ஃபங்க்ஷன் சம்டைம்ஸ். ஓகே, அடுத்தது உங்களோட போன் டெஃபிஷியன்சி நடக்கும். ஓகே, போன் எலும்புக்கு வந்து டெஃபிஷியன்சி ஏற்படும். ஓகே, எலும்புக்கு சத்து குறையும். அடுத்தது growth. ரைட், growthம் குறையும். நெக்ஸ்ட், what can cause the deficiency? எதனால இது உடம்புல இருந்து குறையலாம்? ஓகே, எதனால இது உடம்புல இருந்து குறையலாம்? உங்களோட டயட் நல்லா இல்லை.
all right, meaning your diet is not good. Poor diet, okay. Improper diet, அதாவது ஒரு நாளைக்கு வந்து கீரைகள் 2 வகைகள் கீரைகள் வேணும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் வேணும், ஓகே, புரோட்டீன் வேணும், கார்ப் வேணும், பட் இதெல்லாம் நீங்க எடுக்கல, alright, இது எடுக்காட்டி அன்னாடிக்கும் இது குறையும் உடம்புல இருந்து. ஓகே, குட், awesome. So far, are you all following? If you all following, can you type 1? Yes. I just want to know how many of you are following my sharing. Tiba following me, Karthikeyan Manirajan following me, Tiba also following me again. Very good, fantastic. Manandri, Chitra Nadarajan, Javin, awesome. Karnesh following me, fantastic, awesome. Good, thank you Vinod, thank you. Okay, so what can cause a deficiency? Number 1, முதல்ல சொன்ன poor diet, okay, improper diet, okay, உங்களோட diet நல்லா இல்லாட்டி இது உடம்புல இருந்து குறையும். ரெண்டாவது genetic, okay, genetic condition, okay, ஏற்படலாம், அதாவது நம்மளோட ஜெனரேஷன், நம்மளோட அப்பா அம்மா இல்லாட்டி தாத்தா பாட்டி ஜெனரேஷன் மூலியமா ஹேப்பன் பண்ணலாம். அடுத்தது லைஃப் ஸ்டைல், those who always smoking, those who are always consuming alcohol, தண்ணி உணவு எடுக்க, அதாவது alcohol, right, liquors and beers, alcohol எடுக்கிறவங்க, ஓகே, இதனால வந்து அந்த லைஃப் ஸ்டைல்னால உடம்புல இருந்து குறையும். ஓகே, சரி, நேச்சுரலி இது எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும்? ஓகே, முதல்ல நம்ம என்ன பார்த்துட்டோம், இந்த பி காம்ப்ளெக்ஸ் நம்ம உடம்புக்கு என்ன தரும்? convert food into fuel, nerve system improve பண்ணும், உடம்புல இருக்க from the head to the toe, nerve system எல்லா இடத்துலயும் இருக்கு, brainல இருந்து up to our toes got nerve system, இதெல்லாம் improve பண்ணும். Formation of blood cell, red blood cell, strengthening immune system, maintaining good skin, hair and nails. Okay, அடுத்தது B, deficiency of vitamin B இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னேன், metabolic disorder, bone deficiency, growth and autoimmune system improve பிரச்சனையாகும். எதனால இது குறையும் உடம்புல இருந்து சொன்ன முத? poor diet, genetic conditions, lifestyle, okay, hectic lifestyle, busy stress lifestyleனால அந்த தூக்கம் பத்தாம சரியான டயட்லாம் இல்லாம, யூனோ, ஸ்ட்ரெஸ்னால many people smoking, drinking, you know, like alcohol, இதனால. Okay, now where do we get natural? Sorry, அங்க ஒருத்தவங்களோட ஸ்பீக்கர் மியூட் பண்ணிடுங்க. Okay, where do we get vitamin B naturally? அதாவது நேச்சுரலா எங்க கிடைக்கும்னு பார்த்தாக்கா, நல்ல ப்ராப்பரான டயட், கீரைகள், நட்ஸ், இது அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன், லைக் நட்ஸ் லைக் macadamia nuts, almond nuts, flax seed, oats, green peas, natural yeast. Okay, இது மூலமா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது எல்லாமே நம்ம அன்னாடிக்கும் எடுக்க முடியாது. I tell you why later. Okay, Nutrilite, okay, Nutrilite natural B complexல என்ன இருக்கு? B1 thymine, B2 riboflavin, okay, you can pronounce riboflavin also, B2, B3 niacin, B5 pantothenic, B6 phosphate, B9 folic acid, B12 cobalamin சொல்றாங்க, எல்லாம் scientific name, and inositol and paba, அது ஒரு benzol ஒரு acid, I mean it's a natural ingredients. Okay, next. So முதல்ல சொன்னல இந்த வைட்டமின் B1, B2 இதெல்லாம் எப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட அந்த ரேஞ்ச் ஆஃப் வைட்டமின்ஸை வந்து நான் ஒரு வீடியோல எடுத்து வச்சிருக்கேன். I want to share to you. இப்போ முதல்ல சொன்னல இந்த B1, B2, B3, B5, B6, B9, B12, இது எல்லாமே I want to show to you. இப்படி நீங்க நேச்சுரலா எடுக்கிறனாக்கா எப்படின்ட்டு. Okay, just hang on. I will share to you my screen.
Hi, I'm Molly Lee, and I'm founder and director of EnergizingNutrition.com. First is apricot seed. Okay, அடுத்தது இந்த nuts, almond nuts. Okay, next, இந்த types of fruits, இதுல தான் highest இருக்கு. You can get naturally. Berries, grapes, blueberry, blackberry, okay, and then all these fruits. Okay, sprouts, alfalfa, whole grain, இதெல்லாம் highest B17. இதெல்லாம் நேச்சுரலா கிடைக்கும். ஆனா இதோட நேச்சுரல் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து இட்ஸ் நாட் பியூர் நேச்சுரல், ஆல்ரைட், இட்ஸ் ஸ்டில் அண்டர் சிந்தட்டிக் தான். ஓகே, இங்க பாத்தீங்களாக்கா பிளாக் யூனோ அந்த பீன்ஸ், இந்த பீன்ஸ் பிளாக் பீன்ஸ், ரெட் பீன்ஸ், அப்புறம் அந்த கொண்ட கச்சாங்கலாம் சொல்லுவாங்கல்ல அது. Okay, that's all. Okay, now okay, இந்த வைட்டமின் B1 தியாமின், நம்பர் 1 தியாமின். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா வைட்டமின் B1, ஓகே, B2 எனர்ஜி கொடுக்கும், B1 வந்து பிரெயின் நர்வ்ஸ் ஃபங்க்ஷன், ஓகே, நீங்க எழுதிக்கலாம். B1 help for the brain and nerve system, ஓகே, இது மெமரி அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஓகே. Healthy heart, right? It gives you a healthy heart, okay. So the oats, sunflower seeds, yeast, navy beans, black beans, macadamia nuts, flaxseed, lactose, green peas, orange, pineapple, asparagus, brown rice, cumin, மஞ்சள், இதெல்லாம் கிடைக்கும். பட் இது எல்லாம் வந்து நீங்க வந்து டெய்லி ஒரு அமௌண்ட் எடுக்கிறனா யூ நீட் அபவுட் 20%, 30%, 40% அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்க எல்லாமே வந்து எடுக்க முடியாது எவ்ரிடே. ஸோ யூ ஹேவ் டு டேக், நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஓகே. ஸோ இங்க என்ன கிடைக்கும்னா அதே மாதிரி B2, ரைட், எனர்ஜி கொடுக்கும், ரைட், தூக்கம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் கிடைக்கும், ஓகே. பாடி டிஷ்யூ அண்ட் ஆர்கன் பிளஸ் பிரெக்னன்சி, ரைட், ஹெல்த்தி ஸ்கின், நெயில்ஸ், ஹேர், ஐஸ் அண்ட் இம்ப்ரூவ் கேன்சர், ஓகே. ரிடியூஸ் LDL, அதாவது பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு குறைக்கும். இம்ப்ரூவ் குட் கொலஸ்ட்ரால், HDL ஏற்றி விடும், ஆல்ரைட். இம்ப்ரூவ் help in strokes and heart attack. Stroke வராம, heart attack வராம vitamins B complex எடுத்துட்டே இருந்தீங்களாக்கா it prevent, okay. Red blood cell, diabetic, okay, skin change பண்ண issue, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். nerves dysfunction, நரம்புகள்லாம் சம்டைம்ஸ் இழுத்துக்கும், அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். mental disturbance, I mean you are very stressful, okay, அவங்களுக்குலாம் ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் வித் ஸ்கூல் ஸ்டடீஸ், காலேஜ்ல படிக்கிறவங்க, யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க, ஈவன் அட் ஒர்க், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்னாக்கா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். தே கேன் இம்ப்ரூவ் ஆல் திஸ், ஓகே. எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகே. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுனாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் வெரி வெரி காஸ்ட் எஃபிஷியன்ட், ஓகே. ஒன் பாட்டில் ஹேவ் 250 tablets, okay, 250 tablets இருக்கு. கஸ்டமர் பிரைஸ் 105 ringgit 90 cent. இந்த 250 tablets நீங்க டிவைட் பண்ணீங்களாக்கா per tablet
is 42 cents. ஒரு நாளைக்கு 3 எடுக்கணும். Morning, noon, evening or at night. 3 எடுக்கணும். 1 ringgit 30 cents. Customer price 1 ringgit 30 cents. One tablet 3 times a day. Okay, இதுல 250 tablets இருக்கு. Okay, so 90 tablets தான் ஒரு மாசத்துக்கே வரும். இதுல 250 tablets இருக்கு. So that means 90, another 90 is 180. Still got another 70 tablets. Okay, almost 2.5 months மேலே வரும். Okay, so customer price is 105 ringgit. ABO members price is 84 ringgit 70 cents. ABOஸ்க்கு எடுக்கிறதும் நல்லது because நீங்க ஒரு வழி தான் ஸ்பெண்ட் பண்றீங்க. alright, 3 எடுத்தாலும் ஒரு வழி தான் ஸ்பெண்ட் பண்றீங்க. 33 cents only per tablet. alright, you just take one in the morning, breakfast, and then lunch, and then maybe evening and dinner you can take one more. Okay, ஒரு முக்கியமான கருத்தை நான் ஷேர் பண்ணி ஆகணும். alright, என்ன டிஃபரன்ஸ்னா நியூட்ரலைட் and other brand, இது நான் சொல்ல, இட்ஸ் இந்த கேட்டலாக், இந்த ப்ராடக்ட் கேட்டலாக்ல இருக்கு. I need to read for you. Naturally derived from cultured deactivated yeast. Alright, bottly printed and also printed in the book. It's naturally derived. One tablet provide. Each tablet, நான் சொன்னது முதல் 7 vitamins இருக்கு. B1, B2, B3, B5, B6, folic acid and B12. Okay. Water soluble. Okay, meaning B complex vitamin assists in the release of energy from fat, carbo and protein to meet added energy needs brought on by stressful living. Okay, the water soluble. உடம்புல தங்காதுங்க, அது வந்து வைட்டமின் சி மாதிரி. alright, you need to keep on replenish. alright, நீங்க சாப்பிடுற உணவுகள் மூலமா பத்தாது, you still need to add. alright, naturally பத்தாது, you still need to supplement எடுத்து to fill in the gap. Okay, help promote healthy skin, nails and hair. சொல்லிருந்தேன். அடுத்தது replenishment. இதான் முக்கியமான கருத்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Replenishment of B vitamins is important as alcohol, smoking, caffeine, dieting. இதெல்லாம் நம்ம எடுக்கிற வாசி இந்த B vitamins ரொம்ப important. And the use of birth, alright, use of birth, pregnancy lady, control pills can deplete the body of B vitamins. That means நம்ம சொன்ன விஷயங்கள் மூலமா உடம்புல இருந்து B vitamins வெளியாயிரும். So you need to replenish back. நீங்க replenish பண்ணாட்டி உடம்புல இருந்து இருக்கிறது மற்ற இடத்துல இருந்து இருக்கிறப்ப உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே குறையும். வேலை இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, your energy low, you may not be able to perform up to your age. Okay, உங்க வயசுக்கு maybe you cannot perform. So in order to take, another advice, continue to take B vitamins is so important. Alright, and முக்கியமானது வந்து Nutrilite எடுங்க. Why? Because Nutrilite has 100% no color, no preservative, and it's natural, it's synthetic. Alright, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டிவியா நாய்க்கு லீடர்ஸ்க்கும் டைமண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா, இல்லாட்டி in case any of you members that present in the group, if you have any sharing, you can come in and share in the group. Thank you. Thank you. Nandri. Alright, நன்றி சிவனண்ணே. வாழ்த்துக்கள். fantastic sharing by our upcoming silver producer Mr. Steven. இவ்வளவு டீடைலா பி காம்ப்ளெக்ஸ் பத்தி இவ்வளவு அழகா டீடைலா சொல்லிருக்காங்க. வாழ்த்துக்கள்னு. சோ ஏதாச்சும் கேள்வி இருந்தா உங்களுக்கு உங்களோட மத்த ஏபிஎஸ் இருந்து கூட்டி வந்து அவங்கள்ட்ட கேளுங்க. சோ மோர் இன் டீடைலா கேளுங்க. ஓகே ரைட். Thank you Steven. Thank you so much for your fantastic sharing. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பர்சனல் கேர். ஓகே, நம்ம பர்சனல் கேர்ல nourishing plus with honey bath எடுத்து வராங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். ஒரு Gen Y செகண்ட் ஜெனரேஷன் பிசினஸ்ல உள்ளவங்க. வெல்கம் our upcoming silver producer Mr. Vinod. Mr. Vinod. ஹாய், வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம்.
ஓகே, நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேரு வினோத். இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்தது வந்து என்னோட அம்மாவும் அப்பாவும் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கலைசெல்வன் ஜோதி. ஓகே, அதே நேரத்தில் என்னோட அப்ளைன் அப்கமிங் எமரல் டைரக்ட் மிஸ்டர் பரமேஸ்வரன் சுப்பிரமணியம். இந்த வாய்ப்பை கொடுத்த அவர் டிவிஎன்ஐ டீம், தேங்க்யூ வெரி மச். அண்ட் அவர் லீடர் மேடம் மனிதா வனிராஜன் டபுள் டைமண்ட். அண்ட் ஆல்சோ இந்த பிஸ்னஸை நம்மளுக்கு பில்ட் பண்ணி இந்த வேர்ல்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அவர் கோ-ஃபவுண்டர்ஸ் ரிச் அண்ட் ஜே. ஓகே, எனக்கு இன்னைக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா, ப்ராடக்ட் என்னன்னா ஜிஎன்எஸ் நோரிஷ் காம்ப்ளெக்ஷன் பா. ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லைட்டுக்கு போகலாம் நம்ம. ஓகே, எல்லாத்துக்கும் தெரியுதா ஸ்லைட்? ஓகே, எனிஒன் ப்ளீஸ் ரிப்ளை. தெரியுதா ஸ்லைட் எல்லாத்துக்கும்? தெரியுது வினோத், தெரியுது. கேன் யூ கிளியர்? ஓகே, தேங்க்யூ கணேஷ். ஸோ இதோட இன்கிரீடியன்ஸ் நம்ம போவோம். ஓகே, இதோட இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னன்னா ஆரஞ்ச் பிளாசம் ஹனி. ஓகே, இந்த ஹனி எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, இந்த தேன்கூடு வந்து எங்க இருக்குன்னா சுத்தி சரௌண்டிங் இந்த தேன்கூடு சுத்தி என்ன இருக்கும்னா எஸ்பெஷலி இந்த ஆரஞ்சஸ் அண்ட் ஆல்சோ இந்த மேண்ட்ரின் சிட்ரஸ் பல வகைகளை சேர்ந்த மரங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இந்த ஹனி எடுக்கிறாங்க. ஸோ சரௌண்டிங் இந்த ஹனிக்கூட்டில் வந்து சரௌண்டிங் இந்த ஃபார்ம்லேருந்து தான் இந்த ஸ்பெஷலான இந்த ஹனி நம்மளுக்கு எடுக்கிறாங்க. இந்த ஹனி எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் அரிசோனா, ஜோர்ஜியா அண்ட் ஃப்ளாரிடா, எல்லாமே 3 ஸ்டேட் இன் யூஎஸ்ஏ. ஸோ அங்கேருந்து இந்த ஹனி எடுத்து இந்த ஜிஎன்எஸ் காம்ப்ளெக்ஷன் பால சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட், ஓகே, ஷியா பட்டர் வந்து எடுத்துக்கிட்டா there is a few good thing about shea butter. இது எங்கேருந்து வருதுன்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கா. most of the shea butters are coming from West Africa. ஸோ அது வந்து ஷியா பட்டர் என்ன பெனிஃபிட், இந்த ஷியா பட்டர்ல பெனிஃபிட்னா எல்லா டைப்போட ஸ்கினுக்கும் சேஃப் அண்ட் ஆல்சோ மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். உங்கள் ஆயிலி ஸ்கினை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக வைக்காது. ஷியா பட்டரோட இன்னொரு இதுனா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆல்சோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இட்ஸ் ஆல்சோ ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல். ஓகே, ஆக்னி ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ உங்கள் செல் வந்து ரீஜெனரேட் பண்ணும். அதே தான் உங்கள் செல்லையும் ரிப்பேர் பண்ணும். ஓகே, உங்கள் கொலிஜன், உங்கள் ஸ்கின்ல இருக்க கொலிஜன் வந்து இது பண்ணும் ப்ரொடக்ஷன். ஓகே, உங்கள் ஃபேஸ்லேயோ உங்கள் ஸ்கின்லேயோ ஸ்ட்ரெச் மார்க், ஏதாச்சும் அடிப்பட்ட காயங்களோட மார்க் இருந்தால் கூடயும் இது வந்து கிளியர் பண்ணும். ஓகே, அண்ட் ஆல்சோ ரிங்கிள்ஸ் ஆல்சோ கிளியர் பண்ணும். as there is a sun protection also. அதே நேரத்தில் ஸ்கின் அலர்ஜிக் உள்ளவங்களுக்கு எஸ்பெஷலி எக்ஸிமா, மற்ற ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம், ஸோ அவங்க கூட இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் ஷியா பட்டர் இருக்கிறதுனால இந்த ஷியா பட்டர் வந்து அதோட குணப்படுத்துகிற மகிமையை கொண்டது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சோடியம் பால்மேட் இது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா பாம் ஃப்ரூட் இருக்குல்ல, அதில் உள்ள ஆயில்லேருந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நம்மளோட ஜிஎன்எஸ் நோரிஷ் காம்ப்ளெக்ஸ் பால சேர்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ பம்ப்கின் சீட், ஸோ அதில் உள்ள ஃபேட்டி ஆசிட் ரிச் வைட்டமின்ஸ் இதில் வந்து இந்த சோப்லையும் சேர்த்துருக்காங்க. ஸோ இட் ஆல்சோ வில் ஹெல்ப். மோஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கிட்டா எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வந்து ஆல்கஹால் டினட். இது வந்து என்னத்துக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்கு, ஈவன் நம்ம ஜிஎன்எஸ்லையும் இருக்கு, ஜிஎன்எஸ் பாலையும் இருக்கு. இது வந்து நம்மளோட ஆயிலி ஸ்கினை வந்து கிளியர் பண்ணும். அதே நேரத்தில் கீல் பாக்டீரியா ஆல்சோ. ஸோ இது வந்து வாட்டரும் இருக்கு கலந்துருக்காங்க. ஆல்சோ இட்ஸ் a நேச்சுரல். நெக்ஸ்ட் சோடியம் கோகோனட். ஓகே, இதுல வந்து சோடியம் கோகோனட் என்னன்னா அந்த
கொக்கோனட்லேருந்து ஆயிலும் அதே நேரத்தில் அந்த சால்ட்டையும் ஆசிட் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சராக கொடுத்துருக்காங்க. இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ சுகர், very fine refined natural sugar also they include. Okay, இதோட features பார்த்துக்கிட்டா it's also suitable for a family, for whole family. இது வந்து 3 பால வரும். Also can break into 3 pieces. Okay, அதே நேரத்தில் வந்து நம்மளோட ஸ்கினை வந்து ரொம்ப ஃப்ளாட்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சிருக்கோம். Okay, it's a eco sensitive design and also it's a degradable formula. இவங்களோட பேக்கேஜிங்ல இருந்து எல்லாமே is a degradable formula. We buy like a X brand, நம்ம அதோட X brand வாங்கணும்னா நார்மலி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கிறப்போ அதோட கவர்ஸ் எல்லாமே இஸ் நாட் அ degradable, பட் our products அந்த பாக்ஸ்ல இருந்து எல்லாமே இஸ் a degradable product and also is a free from sulfate and 3-chlorine. Okay, benefits. ஓகே, உங்கள் ஸ்கினை வந்து நேச்சுரல் ஸ்கின் மாய்ஸ்சர் பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப வந்து உங்கள் ஸ்கினை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் சன்பர்ன் அண்ட் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் சென்சிட்டிவ் ஸ்கின். ரொம்ப பேர்த்துக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். செலக்டட் ப்ராடக்ட் மட்டும்தான் அவங்களால பாய்க்க முடியும். பட் ஜிஎன்ஹெச் எடுத்துக்கிட்டா they can use. இது வந்து எல்லாத்துக்கும், ஏன்னா இது ஸ்கின் இது வந்து அலர்ஜி டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்கினுக்கும் இது தாராளமா பாய்க்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் வில் ரிடியூஸ் பிம்பிள் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பேத்துக்கு வந்து பிம்பிள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த கட்டிங்க அப்படியே சலம் எல்லாம் ஒழுவும். அது அப்படியே மற்ற ஸ்கின்ல பட்டு அப்படியே பரவ அவங்களோட ஸ்கின் வந்து இன்னும் வேர்ஸ்ட் ஆகும். பட் இஃப் யூ யூஸ் தீஸ் இட் வில் ஹெல்ப் டு ரிடியூஸ் all your pimples and pimple scars. Okay, இதோட விலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ABO price is 43 ringgit, customer price 53.80, point value எடுத்துக்கிட்டா 9 ringgit. Okay, before I end this presentation, நான் 2 வீடியோவோட என்னோட பிரசன்டேஷனை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். G&H is formulated through extensive R&D and contains an exclusive blend of naturally derived ingredients in each collection. Orange Blossom Honey was chosen for its natural moisturizing effect. Shea butter derived from the nut of the African shea tree has nourishing and protecting properties to protect skin against harsh elements. Pumpkin seed oil is rich in essential fatty acids, vitamins, and antioxidants which help to fend off free radicals and environmental stressors. This natural-based collection helps nourish, comfort, and maintain healthy-looking skin for the whole family. Introducing the body care range with an exclusive blend of natural botanical ingredients, G&H Nourish Plus collection. The creamy, sulfate-free body wash cleanses gently and leaves skin feeling soothed and moisturized. The translucent complexion bar is mild and gentle enough to use on face and body. The nourishing hand cream leaves skin feeling moisturized for 24 hours, even after hand washing. G&H Nourish Plus collection helps nourish, comfort, and protect skin moisture for 24 hours. Pick up the G&H Nourish Plus collection today. Orange blossom honey, aloe, bilberries, some of nature's best, and the inspiration behind G&H Bath and Body Care. You'll love the gentle, unique formulas because they provide healthy-looking skin for the entire family. G&H Bath and Body Care is thoughtfully created in 3 collections: Nourish Plus, Refresh Plus, and Protect Plus. The Nourish collection includes body wash, complexion bar, and a hand cream.
our scientists tested hundreds of varieties and discovered that honey produced by bees that get their nectar from orange blossoms is one of nature's best moisturizers, allowing G&H Nourish hand cream to keep skin moisturized for up to 24 hours. The Refresh collection includes body milk and body wash gel. We chose a desert aloe and developed a patented aloe and shiso complex to help soothe and calm damaged skin. The Protect collection includes bar soap, concentrated hand soap, deodorant, and antiperspirant roll-on. The bilberry extract we use in the Protect collection contains good-for-you anthocyanins, which have long been used for their beneficial properties. These products protect skin from the environment, plus neutralize odors with G&H exclusive technologies. Created by the same experts behind the Artistry and Neutralite brands, G&H products are gentle on the environment, using 100% wind power and recyclable packaging. G&H products provide gentle, wholesome bath and body care for the entire family to keep skin looking healthy and balanced. G&H, naturally inspired, thoughtfully made. Experience G&H Bath and Body Care today. Okay, thank you very much. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த DVNI team and the leaders, thank you very much. Get back. Okay, thank you. Alright, வாழ்த்துக்கள் மிஸ்டர் வினோத், சூப்பரான ஷேரிங் கொடுத்தீங்க. நம்மளோட ஜெனரிஷ் ஓட ஹனிபாஸ் பத்தி, நரிஷிங் ஹனிபாஸ் பத்தி அவ்வளவு அழகாக விளக்கம் கொடுத்த நம்மளோட அப்கமிங் சில்வர் ப்ரொடியூசர் மிஸ்டர் வினோத் ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மிஸ்டர் வினோத், கிரேட் ஷேரிங். இது பத்தி உங்களுக்கு மோர் டீடைல் இருந்துச்சுன்னா ஓகே, யாராச்சும் ஷேர் பண்றீங்கன்னா இப்ப ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஜஸ்ட் கப்பல் ஆஃப் மினிட்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களோட பெனிஃபிட் பத்தி எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஓகே, சோ யாராச்சும் ஷேர் பண்றதா கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஜஸ்ட் about 1 to 2 minutes இருக்கு. anyone will share? ஓகே, யாரும் ஷேர் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ வினோத் ஒன்ஸ் அகைன். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் மட்டும் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட நியூட்ரா பி காம்ப்ளெக்ஸ் பை அப்கமிங் சில்வர் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஸ்டீவன். ரெண்டாவது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் கேர் நரிஷிங் ஹனி பாஸ் சோப் பை அப்கமிங் சில்வர் ப்ரொடியூசர் மிஸ்டர் வினோத். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஷேரிங். ஓகே, ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்த்துட்டோம். கண்டிப்பா நமக்கு மோட்டிவேட் பண்ண நம்ம கண்டிப்பா நல்ல லீடர்ஸ் இருக்கணும். ஓகே, இது ஒன் ஆஃப் த கிரேட் லீடர்ஸ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மந்திங்ல இருக்காங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் லீடர், அழகான எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிசினஸ் மோர் தென் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. சோ கண்டிப்பா நம்ம யங் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல கைட்லைன். ஓகே, லெட்ஸ் வெல்கம் அவர் லீடர்ஷிப் ஆஃப் அப்கமிங் எமரல்ட் டைரக்டர் சிவா மோகனா. வாங்க. சிவா. எஸ், வணக்கம். வணக்கம். கேக்குதா எல்லாத்துக்கும்? கிளியரா கேக்குதாங்க? எஸ், கிளியர். தேங்க்யூ. ஓகே, என் பேர் சிவா. என்னோட பிசினஸ் சிவங்கர், உங்க லைன் பிரேக் பண்ணுங்க சிவங்கர். எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பு எமரல்ட் பன்னீர்செல்வம் அப்கமிங். இப்ப தெளிவா கேக்குதா? இப்ப கேக்குதாங்க? கேக்குதா? இப்ப கேக்குது, கிளியர். ஓகே. என்னோட கிரேட் லீடர், மை மென்டோர், அப்கமிங் ஃபவுண்டர்ஸ் கிரவுன் அம்பாசிடர் மணிராஜன் வனிதா. அவங்களுக்கு என்னோட அப்லைன் ரவி அண்ணாமலை புனிதமான அற்புதமான வாய்ப்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ரிச்சன் ஜி அவங்களுக்கும் கோடி நன்றி. ஓகே, இன்னைக்கு என்னோட பிசினஸ் பார்ட்னர் உடல் நல குறைவுனால அவங்க பேசலன்ட்டாங்க. ஓகே, இன்னைக்கு அவங்க என்ன தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. அதனால நானே பேசுறேன். இஸ் இட் ஓகே? கர்ணேஷ், டைமண்ட். ஓகே அங்கிள், கண்டினியூ பண்ணுங்க. ஃபேண்டாஸ்டிக். ஓகே,
இன்னைக்கு நான் மெயினா பேச போறது என்னன்னா வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து கோவிட் டைம்ல வந்து நம்ம வந்து அந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மீட்டிங் இல்லாம நம்ம வந்து ஜூம் மீட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணி இந்த வியாபாரத்தை பெரிய அளவுல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐ நோ எல்லாத்தோட பிசினஸும் நல்லபடியா க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வந்து நம்ம வந்து சில சமயத்துல வந்து நம்ம கோல் செட் பண்றோம். அந்த கோல்ஸை வந்து நம்ம வந்து இறுதி வரை நம்ம வந்து போராடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுற முயற்சியில வந்து விட்டுறாங்க. ஓகே, இன்னைக்கு நான் வந்து அதை தொட்டு தான் பேச போறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து போன மாசம் வந்து நான் வந்து நான் செஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, இஸ் மை த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வியாபாரத்துல வந்து கனவு கட்டாயம் இருக்கணும். இந்த வியாபாரத்துல நம்ம வந்து வர்றதுக்கு முன்னுக்கு பெரிய கனவோட தான் வரணும். கனவு இல்லைன்னா கூட, நான் இந்த வியாபாரத்துக்கு வரப்ப எனக்கு கனவுனா என்னன்னு தெரியாது. கனவுனா நான் நினைச்சதெல்லாம் வந்து ராத்திரில வந்து நம்ம ராத்திரில படுத்துங்கிறப்ப கனவு காணுவோம்ல, அதை தான் கனவுன்னு நினைச்சேன். ஓகே, ஆனா வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த என்னோட கனவு வந்து பெரிய அளவுல வந்து உருவாக்குனதே வந்து நம்ம எப்படி இந்த கனவு காணணும்னு சொல்லி கொடுத்ததே வந்து ஒண்ணு என் ஸ்பான்சர், இன்னொன்னு என்னோட அப்ளைன் மணிராஜன் வனிதா. ஓகே, இன்னைக்கு இவங்களோட இன்னைக்கு வந்து நான் முழுக்க வந்து வனிதா மணிராஜன் அரவணைப்புல தான் வந்து இந்த வியாபாரம் அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த வியாபாரத்தை செஞ்சு நான் வந்து வெற்றிகரமா இன்னைக்கு நாங்க வந்துகிட்டு இருக்கோம். எங்க குழுவோட வந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வெற்றிகரமா. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம கோல் செட் பண்ணுவோம். இத்தனை % போறேன், உதாரணத்துக்கு ஒரு 15% போறேன், அல்லது வந்து 18% போறேன், 21% போறேன்ட்டு நம்ம செட் பண்ணுவோம். ஆனா அதை கடைசி வரைக்கும் அந்த கோல்ஸ் அடையிறதுக்காக நம்ம போராடுறோமான்னு கேட்டோமா, இல்ல. நிறைய பேர் பாதியிலே விட்டுறாங்க. அந்த கோல் செட் பண்றதுக்கு வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. சீரியஸ்னஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிடிச்சா உடம்பு பிடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உடம்பு பிடிச்சதுன்னா விடாது, கடைசி வரைக்கும் விடாது. அது நீங்க வந்து அதை அடிச்சு கொன்னாதான் வந்து அது வந்து அதோட கிரீப் வந்து விடும். அது வரைக்கும் நம்மளை பிடிச்சதுன்னா அந்த கிரீப் வந்து விடவே விடாது. அந்த அளவுக்கு வந்து இந்த வியாபாரத்துல வந்து நம்ம வந்து இந்த மாசம் இத்தனை % போறேன்னு நம்ம செட் பண்ணிட்டோமா, இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் நம்ம வந்து அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் 11:30 மணிக்கு நம்மளோட லாஸ்ட் டே ஆர்டர்ஸை க்ளோஸ் பண்றோமா, அந்த 11:30 மணி வரைக்கும் நம்ம வந்து விடா முயற்சியா நம்ம வந்து போராடணுமா, வெற்றி கட்டாயம் கிட்டும். அதுல மேபி வந்து அந்த கரண்ட் மாசத்துல வந்து நம்ம கோல்ஸை அடையாம இருக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட ஃபவுண்டர்ஸ் கிரவுன் அம்பாசிடர் பி. குவாவுகேன், அவர் வந்து ஒரு 12% இருக்கிறப்ப அவர் கோல் செட் பண்ணாரு. இட் பிகம் 21%. அந்த மாசமே 21% வரணும்னு. ஓகே, அந்த மாசம் அவர் கடுமையான முயற்சியை போட்டாரு, 21% வரல. 2வது மாசமும் முயற்சியை போட்டாரு, 21% வரல. ஆனா தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, 3வது மாசத்துல அவர் 21% வந்தார். இன்னைக்கு வந்து நாட் ஓன்லி மலேசியா மட்டும் ஃபவுண்டர்ஸ் கிரவுன் அம்பாசிடர் இல்ல, அவர் ஏறக்குறைய வந்து ஒரு 3 நாட்டுல ஃபவுண்டர்ஸ் கிரவுன் அம்பாசிடர். ஐ டோன்ட் நோ, லேட்லி வந்து நான் கேள்விப்பட்டேன் இன்னும் 2 நாட்டுல அவர் குவாலிஃபை பண்ணிட்டாரு கிரவுன் அம்பாசிடர். ஓகே, அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு அவர் செய்யறான்னா காரணம் என்னன்னா, அவரோட ட்ரீம்ஸ் அடையிறதுக்காக அந்த கோல்ஸை வந்து செட் பண்ண கோல்ஸை வந்து கரெக்டா வந்து ஒர்க் பண்ணணும்னு அதுக்காக வந்து உழைப்ப போடுறாரு. அததான் வந்து நானும் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து உழைப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க, வித் த கைடன்ஸ் ஆஃப் வனிதா மணிராஜன். ஓகே, இன்னைக்கு நான் ஏன் வந்து ஆப்லைன் வந்து தொட்டு நான் ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்களோட கடந்து வந்த பாதை, பிகாஸ் ஷீ இஸ் அ டபுள் டைமண்ட். அவங்க வந்து வே டு கோ டு ஃபவுண்டர்ஸ் கிரவுன் அம்பாசிடருக்காக அவங்களும் ஃபைட் பண்றாங்க. அப்ப அந்த ஃபைட் பண்ற ஜேர்னில வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல போனா ஒரு முட்டுக்கட்டையாகவும், எந்த இடத்துல போனா லைன் கிளியரா இருக்குன்றது வந்து ஒரு லீடருக்கு தெரியும்.
அதனாலதான் நம்ம கோல் செட் பண்ணிட்டோம். 21% போறதுக்காக நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா வாரம் வாரம் முடிஞ்சா வந்து அவங்கள கம்யூனிகேட் பண்ணி ரீசெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி? ஓகே, இப்போ வந்து நாங்க ஒரு வாரம் நம்ம ஒர்க் பண்றோம், ஒரு குரூப் கிட்ட இறங்கி ஒர்க் பண்றோம், அந்த குரூப் வந்து சரியா வந்து ப்ரோக்ரஸ் கொடுக்கலாம். பேக் டு ஆஃப்லைன் கிட்ட போயிட்டு உட்காந்து கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க வந்து திருப்பி ரீசெட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு அழகா சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஸ்டெப்ல தான் வந்து நான் போன மாசம் வந்து உண்மையிலே வந்து என்னோட டீம்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பரா வந்து ஒர்க் பண்ணாங்க, டீம் ஒர்க்கை கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரு ஒரு 2 பேர்த்த நான் உதாரணம் காமிக்க விரும்புறேன். நான் வந்து இவங்களை புகழ்ந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. இவங்க ஒர்க் பண்ண சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்து உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். சரிங்களா? உதாரணம் வந்து முதல்ல வந்து நம்மளோட இந்திரன் காஞ்சனா. இந்திரன் காஞ்சனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலி வந்து அவங்க செட் பண்ணது வந்து 12% தான். ஆனா 12% வந்து அவங்க வந்து 20ஆம் தேதியெல்லாம் முடிச்சுட்டாங்க. 20ஆம் தேதியெல்லாம் முடிச்ச கையோட 25ஆம் தேதியெல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னும் சொச்ச நாள் இருக்கு, நம்ம ஃபைட் பண்ணுவோம். 15% மேக்சிமம் ஃபைட் பண்ணாங்க. கடைசி நாள் வரைக்கும் ஏறக்குறைய 10:30 மணி வரைக்கும் அவங்களோட கோல்ஸ் அடையிறதுக்காக ஃபைட் பண்ணாங்க. 10:30 மணி வரைக்கும் விடாம அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு ஹவுஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு டெமோ போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சாங்க. பட் ஃபைனலி couldn't make it. இருந்தாலும் they are very strong. ஏறக்குறைய ஒரு 15%க்கு வந்து 600 PV தான் குறையுது. ஓகே, 15%க்கு 600 PV தான் அவங்களுக்கு குறைஞ்சது. ஏறக்குறைய 3900 PV கிட்ட அவங்க கொண்டு வந்து ஸ்ட்ராங் 12% வந்தாங்க. அதே போல நம்மளோட அழகா எடுத்துக்கிட்டீங்கன்னா she is a single mother. சிங்கிள் மதர், 2 பொம்பளை பிள்ளைங்க. நிறைய பேர் பல காரணங்கள் கொடுப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. ஓகே, மாச கடைசியில அவங்க வந்து ஃபைட் பண்ணாங்க பாருங்க. மாச கடைசியில அவங்க வந்து கடைசியா வந்து போய் ஃபைட் பண்ணி ஒரு வைட்டமின்ஸ் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசணும், வாங்கின போலாங்கண்ணே அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு பிவி வந்து ஏறக்குறைய 12%க்கு வந்து ஒரு 400 PV கிட்ட குறைஞ்சிச்சு. அந்த 400 PV குறைஞ்சதுக்கு வந்து அவங்க லாஸ்ட் டே பாருங்க, லாஸ்ட் டே விடல. அவங்க என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் போயிருவாங்கண்ணே, டெஃபினெட்லி 12% போயிருவாங்கண்ணே, கட்டாயம் முடிச்சிருவாங்கண்ணே அப்படின்னு. அவங்க அங்கங்க எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே நான் எங்கெங்க இறங்கி ஒர்க் பண்ண சொன்னா அதுபடி சொல்படி கேட்டு கரெக்டா ஒர்க் பண்ணாங்க. ஸ்டீல் அவங்களுக்கு வந்து பிவி கொஞ்சம் குறைஞ்சது. அப்ப அவங்க சொந்தமாவே இறங்கி ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சாங்க. அவங்க கிட்ட ஒரு கஸ்டமர் கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வச்சேன்னா அவங்க வந்து நான் எதிர்பார்த்தேன் வைட்டமின்ஸ் வந்து கொஞ்சம் கூட எடுப்பாங்கன்னா, ஆனா வந்து 2 வைட்டமின்ஸ் தான் எடுத்தாங்க. ஆனா அவங்க வந்து ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இன்னொருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவர் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சிரமமா இருக்கு, வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு, தோள்பட்டெல்லாம் வலிக்குதுன்றாரு, கை கால்லாம் இழுக்குதுன்றாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்க போவோம் அப்படின்னு போனேன். அவங்களோட எண்ணம் பாருங்க, அந்த பாசிட்டிவ் மைண்ட். என்ன கேட்டீங்கன்னா அழகாவோட பாசிட்டிவ் மைண்ட் தான், அந்த வைப்ரேஷன் தான். அவர்கிட்ட போய் பேசி நான் வைட்டமின்ஸ் பேசி க்ளோஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 1000 ரிங்கிட்க்கு வைட்டமின்ஸ் க்ளோஸ் பண்ணி அண்ட் ஷீ குவாலிஃபைட் 12%. இதுவும் கடைசி வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணாங்க, விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி தான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும். அந்த விடாமுயற்சி இருந்தாதான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்மளோட கோல்ஸ் அடைய முடியும். பாதியிலே விடக்கூடாது. ஐயோ போதும் இதோட. இன்னொன்னு நம்மள வந்து பல பேத்துக்குங்க, இது வந்து எல்லாரும் செய்யறாங்கன்னு நான் சொல்லல, இது என்னோட பல வருடத்துல நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து 12% முடிச்சுட்டாங்களா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த பிவியை ஹோல்ட் பண்ணிக்குவாங்க, அதுக்கு மேல போட மாட்டாங்க. ஓகே, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து போன வாரத்துல வந்து நம்ம டைமண்ட் டைரக்ட் ஃப்ரம் இந்தியா சந்திரசேகர் அவங்க மிஸ்ஸஸ் பேசினாங்க.
ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு நான் அந்த இதை கேட்டேன். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கதையை சொன்னாங்க. அவங்க டைமண்ட் டைரக்டரோட மிஸ்ஸஸ் வந்து கதையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருந்து அவங்க புது காடி ஒண்ணு வாங்கிட்டு அந்த காடியில போய்கிட்டு இருக்காங்களாம். அவங்க காடி மாதிரியே ஒரு காடி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு. ஆக்சிடென்ட், துறவான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறப்ப அவங்க நினைச்சாங்களாம், நம்ம காடி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அவங்க நினைச்ச மாத்திரத்துல கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்து அவங்க ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டு ரீகவர் பண்ணி வந்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன செய்யறீங்களோ இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கு. கடவுள் மெதுவா தான் கொடுப்பாரு. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, பிரபஞ்சம், இயற்கை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ, இன்னைக்கு பிவிய நம்ம ஹோல்ட் பண்றோமா, அத நம்ம ஏபிஓ, நம்மளுக்கு கீழே ஏபிஓ, நம்ம வந்து ஒரு 21% அல்லது வந்து வேற வேற லெவல், நம்ம அதை ஒரு 18% அல்லது 15 என்ன லெவலா இருந்தாலும் சரி, நம்ம ஃபைட் பண்றப்ப நம்மளோட ஏபிஓ அப்படியே செய்வாங்க. இத நல்லா உணரணும். எம்ஏ வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வியாபாரம் வந்து ஒரு புனிதமான ஒரு வியாபாரம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ, இன்னைக்கு நம்ம நல்லது செஞ்சோமா, நல்லது 2ஆ திரும்பி வரும். கெட்டதை நினைச்சோமா, கெட்டது 2ஆ திரும்பி வரும். அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஆப்லைன் சொல்படி கேட்டு இன்ன வரைக்கும் என்னோட டைமண்ட் பேசுனாங்கன்னா நான் பதிலுக்கு வந்து பேச மாட்டேன். சொல்லுங்கக்கா, சரிங்கக்கா, செய்யறேங்கக்கா அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அவங்க டபுள் டைமண்ட்ங்க. நம்ம அந்த லெவலுக்கு போனோம்னா நம்ம அவங்க பேச்ச கேட்டுதான் ஆகணும். அதுதான் இன்னைக்கு வந்து இந்த வியாபாரத்துல நான் வந்து ரொம்ப கேட்டுக்கிறது, நான் ரொம்ப கத்துக்கிட்டது வந்து நம்மளோட வனிதா மணிராஜன் கிட்ட தான். வனிதா மணிராஜன் அக்கா தான் எனக்கு எல்லாமே. எங்களுக்கு குறிப்பா எங்களுக்கு எல்லாமே, எங்க ஃபேமிலியே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 100% அவங்க சொல்றத நாங்க கேட்போம். கேட்டு அதுபடி நடந்து வந்தனாலதான் இன்னைக்கு வந்து என் குரூப்ல வந்து போன மாசம் மட்டும் ஆல்மோஸ்ட் 20 பேர்த்துக்கிட்ட நியூ ரெக்கக்னிஷன் எடுத்தாங்க. 20 பேர்த்துக்கிட்ட. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உழைப்பு. சொல்றத கேட்டாங்க. எப்படி நான் வந்து மணிராஜன் வனிதா சொல்றத நான் 100% கேட்டனோ, வனிதா சொல்றத 100% கேட்டனோ, அதே போல என்னோட ஏபிஓஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்க ஆரம்பிச்சனால அவங்க எல்லாமே வந்து ரெக்கக்னிஷன், கோல்ட் பின்னு 3%, 6%, 9%, 12%, நிறைய பேர் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு போன மாசம் அவங்க எல்லாம் அச்சீவ் பண்ணது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல நம்மளோட குரூப்ல எல்லாருமே டிவிஎன்ஐல வந்து நிறைய பேர் குவாலிஃபை பண்ணாங்க போன மாசம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷபாஸ். இந்த மாதிரிதான் இருக்கணும். அண்ட் அதே போல போன மாசம் ஃபைட் பண்ண மாதிரி இதே போல இந்த மாசமும் அதே போல நம்ம ட்ரீம்ஸ் அடையிற வரைக்கும், கடைசி வரைக்கும் நம்மளோட அந்த விடா முயற்சி விடக்கூடாது. என்னதான் வந்தாலும் பல மாதிரியான சோதனைகள் வரும். ஒரு லேட்டஸ்டா வந்து ஒரு விஜய் படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து எனக்கு சரியா வரல, ஓகே கோச்சிக்காதீங்க. ஆனா அதுல ஒரு வரி வரும், ப்ராப்ளம் டிசைனா வரும், கம் அண்ட் கோ அப்படின்னு. யாரு? விஜய் படிப்பாரு. டிசைனா வரும். அதாவது நம்ம வியாபாரத்துல வளர வித்தியாசமான சேலஞ்சஸ் நம்ம இந்த வியாபாரத்துல பார்ப்போம். சில சமயத்துல நம்ம ஏபிஓவை கொடுப்பாங்க நம்மளுக்கு சேலஞ்சஸ், பண்ணியா இருக்கும். சில சமயத்துல செருப்பு வரும், என்னடா இப்படி கூட இருக்கிறாங்களா மக்களுங்க அப்படின்னு. ஆனா அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம முன் வச்ச காலை நம்ம பின் வைக்க கூடாது. குதிரைக்கு வந்து அதாவது வெள்ளப்பாக்கும் குதிரை வந்து கொல்ல பார்க்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரேஸ்ல ஓடுற குதிரைக்கு வந்து கடிவாளம் கட்டுவாங்க. கடிவாளம்னா அது கண்ணு கிட்ட வந்து மறைவா ஒரு மாதிரியான கடிவாளம் கட்டுவாங்க. அந்த கடிவாளம் எதுக்கு கட்டுறாங்கன்னா, ஒரே டைரக்ஷன். என்ன டைரக்ஷன்?
அதோட வெற்றி பாதையை மட்டும்தான் அதுக்கு தெரியணும். அதே போலதான் இன்னைக்கு வந்து உங்களோட அப்ளைன் கிட்ட போங்க, சரண்டர் ஆகுங்க, அவங்க சொல்றத நீங்க கேளுங்க. வேற ஒண்ணும் இல்ல, கண்ணை மூடிக்கிட்டு கேளுங்க. கேள்வி பதிலுக்கு கேட்காதீங்க. கேள்வி கேட்டீங்கன்னா நம்மளால முடியாது. அக்யூ பண்ணாதீங்க அப்ளைன் கிட்ட. அவங்க சொல்றத கேளுங்க. கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்களோட 21% விதின் மேபி இந்த மாசம் அல்லது அடுத்த மாசம் அல்லது அதுக்கடுத்த மாசம் கட்டாயம் உங்களால குவாலிஃபை பண்ண முடியும். வேற ஒண்ணும் இல்ல, சொல்றத கேட்கணும். அதுதான் இன்னைக்கு வந்து அந்த கடிவாளம் கட்டின உடனே அது சுத்தி முத்தியும் பார்க்காது, அதோட பினிஷிங் லைன் மட்டும்தான் தெரியும் அதுக்கு. அதே போலதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆப்லைன் கடிவாளம் கட்டுறாங்கன்னு நினைச்சுக்குங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கோல் செட் மாசம் மாசம் இந்த ஆப்லைன் கிட்ட ஏன் கோல் செட் பண்ண சொல்றேன்னா இதுக்குதான். பாம்பின் கால் பாம்பறியும். ஒரு லீடருக்கு தெரியும் அவங்களால 21% போக முடியுமா அப்படின்றது வந்து அவங்களுக்கு கட்டாயம் தெரியும். அப்ப அவங்க செட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒர்க் பண்ணுமா நம்ம டெஃபினெட்லி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். மீண்டும் மீண்டும் சரி வரலையா, மீண்டும் மீண்டும் போய் பாருங்க, போய் பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க, ரீகன்சல்ட் பண்ணுங்க. பண்ண 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 உங்களுக்கு வந்து உங்களோட குரூப்பை வந்து எப்படி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வியாபாரத்துல வந்து நல்ல நிலைமைக்கு வரலாங்க. அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். போன மாசத்துல வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே போலதான் இந்த மாசமும் நான் வந்து என் குரூப்கெல்லாம் இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெஃபினெட்லி குரூப்ல உள்ளவங்க அத்தனை பேரும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. டிவிஎன்ஐ குரூப்லயும் எல்லாருமே சொல் பேச்ச கேட்கணும். அதுதான் மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தினேன். உங்க ஆப்லைன் சொல்றத கேளுங்க, ஆப்லைன் டைமண்ட் சொல்றத கேளுங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது வீட்டுல இருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து அந்த மாதிரி தரம் குறைவா இடம் போடாதீங்க. இடம் போட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்க. இந்த வியாபாரத்துல உங்களோட ஆப்லைன் சொல்படி கேளுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய யூத்துங்க இருக்காங்க வியாபாரத்துல. ஈவன் என்னோட ஆர்கனைசேஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் 80% எல்லாமே பிலோ 35. ஆல்மோஸ்ட் 80% பிலோ 35 வயசு. சரிங்களா? அப்ப எல்லாமே யூத் தானே. ஆனா அப்கோர்ஸ் உங்களுக்கு எங்களை விட டெக்னாலஜி ரொம்ப உங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு உங்களுக்கு டெக்னாலஜி தெரியும்ட்டு நீங்க இஷ்டம் போல செஞ்சீங்கன்னா அந்த வியாபாரத்தை செய்ய முடியாது. எங்கனாச்சும் போய் முட்டிக்குவீங்க. அந்த முட்டுக்கட்டை களையறதுக்கு தான் வந்து உங்களோட ஆப்லைன் இருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினெட்லி உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, மறந்துடாதீங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். உங்களோட கோல்ஸ் என்னது? இந்த மாசம் 21% செட் பண்ணிருக்கீங்களா? வரக்கூடிய அதாவது மாசம் பிறந்தது வருஷம் பிறந்ததும் தெரியல, இப்ப வந்து 7ஆம் மாசத்துல பாதியில நிக்கிறோம். 7ஆம் மாசம் பாதியில நிக்கிறோம். அடுத்த மாசம் 8ஆம் மாசம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, மர்டேகா மாசம் வந்துருச்சு. அப்புறம் நியூ இயர், எம்ஏவோட நியூ இயர் வந்துடும் செப்டம்பர் 1. நம்ம செட் பண்ண கோல்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. யார் யாரெல்லாம் வந்து ரியலி உண்மையிலே வந்து 21% போனோம், நிறைய பேரு செட் பண்ணிருப்பீங்க. 31st ஆகஸ்ட் 21% போனோன்னு, சில்வர் ப்ரொடியூசர் போனோன்னு. லெட்ஸ் ஒர்க் டுகெதர், லிசன் டு அப்லைன், லிசன் டு அவர் டபுள் டைமண்ட். ஓகே, நம்மளுக்கு வந்து நிறைய பேருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நான் ஒரு பேர் சொல்ல விரும்பல. சொந்தமா இண்டிபெண்டனா ஒரு டைமண்ட் ஆதரவு இல்லாம சொந்தமா இண்டிபெண்டனா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாரு பிசினஸ். ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் வந்து அழகா என்கிட்ட சொன்னாரு, உங்க கையில வெண்ணெய் இருக்கு, தெரு தெருவா நெய் கலையாதீங்கண்ணே அப்படின்னாரு என்கிட்ட. அந்த நெய்யை உருக்குனாவே வெண்ணெயை உருக்குனாவே உங்களுக்கு நெய் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? we never respect our upline. எல்லாரும் சொல்லல, நான் சொல்ல வர்றது வந்து புரிஞ்சுக்குங்க. ரெஸ்பெக்ட்னா வந்து அதாவது கோல் செட்டிங் தான் சொல்றேன். நான் பேசுறது கோல் செட்டிங், அதை தொட்டு தான் நான் பேசுறேன். அவங்க சொல்படி கேட்டு பாருங்களேன், நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதான்னு பாருங்க. ஏன்னா she is a double diamond. அவங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி எங்க இறங்கி ஒர்க் பண்ணணும், எப்படியாப்பட்ட ஆளுங்கெல்லாம் வருவாங்க அப்படின்றது வந்து அவங்களோட
ஏறக்குறைய 35 வருஷ கால அனுபவத்தை வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதை வந்து 3 வருஷத்துல முடிக்க முடியுமா முடியாதா? டெஃபினெட்லி முடியுங்க. அந்த நம்பிக்கை தான் என்னோட நம்பிக்கை. நான் வந்து இப்ப அந்த 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 மெத்தட்ல தான் ஃபாஸ்டா வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கேன். டெஃபினெட்லி நாங்க சிவா மோகனா வந்து நாங்க வந்து எங்களோட கோல்ஸை வந்து நாங்க அச்சீவ் பண்ணுவோம். அதை நாங்க மறக்க மாட்டோம். ஓகே, அண்ட் நாங்க வந்து இந்த கோல் செட் வர்றதுக்கு வந்து மென்மேலும் மெருகூட்டுறதுக்காக என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்மளோட டபுள் டைமண்ட் வனிதா மணிராஜனுக்கு பெரிய ஒரு பாராட்டும் நன்றியையும் கூறிக்கிட்டு நான் இன்னைக்குள்ள என்னோட ட்ரைனிங்கை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப அப்கமிங் எம்எல் டைரக்ட் சிவா மோகன் அங்கிள் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் அங்கிள். ஃபேண்டாஸ்டிக் ஷேரிங். ஓகே, இது கேட்ட பிறகு அந்த அடி வயர்ல இருந்து இந்த நியூஸ் வரைக்கும் நம்மளால முடியும், சாதிக்க முடியும். ஓகே, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம நினைக்கிறதா நம்ம நினைச்சதை நம்ம செய்யணும். ஓகே, தேங்க்யூ சோ மச் அப்கமிங் எம்எல் டைரக்ட் சிவா மோகனா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஷேரிங். கண்டிப்பா எல்லாத்துக்கும் இது உதவும். இந்த கொடுத்த அட்வைஸ்க்கு நம்ம ட்ரைனிங்க்கு இது கண்டிப்பா உதவும். கண்டிப்பா. ஓகே ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம 2 ப்ராடக்ட் டெமோ பார்த்தோம். ஸோ கடைசியில் கிரேட் லீடர். ஓகே, நம்ம அழகா மோட்டிவேட் பண்ண கிரேட் லீடருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட். ஓகே, ஈவென்ட் நடக்க போகுது, ஒரு ஷார்ட் ஈவென்ட். போன வாரம் நடந்த டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூ இன்னைக்கு மறுபடியும் நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம். அவர் லாஸ்ட் மந்த் ரெகக்னிஷன். ஓகே, வாழ்த்துக்கள். போன மாதம் செஞ்ச எல்லா லீடர்ஸ்க்கும் எல்லா ஐபிஎஸ்க்கும் நீங்க ஃபேண்டாஸ்டிக்கா மூவ் பண்ணீங்க, குவாலிஃபை பண்ணீங்க, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். So let's bring and let's perform and let's I pass this next section to our upcoming platinum direct கார்த்திகேயன் மணிராஜன், please. வாங்கண்ணே. நன்றி கணேஷ், நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேரு கார்த்திகேயன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது என்னோட தாயும் தந்தையும் டபுள் டைமண்ட் மணிராஜன் வனிதா அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டும் நன்றியும். அவங்க இல்லைன்னா நானும் இந்த உலகத்துல இல்ல, இந்த வியாபார வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கோடி கோடி நன்றி. நம்ம அப்கமிங் கிரவுன் அம்பாசிடர் ரவி அண்ணாமலை அவருக்கும் ஒரு பெரிய பாராட்டும் நன்றியும். அண்ட் நாட் ஃபர்கெட்டிங் அவர் ரிச் டிவோர்ஸ் அண்ட் ஜேவன் ஹேண்டல். அவங்க இல்லை அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த வியாபார வாய்ப்பு யாருக்குமே இருந்திருக்காது. ஸோ அவங்க நம்ம எல்லாத்தையும் இணைய வைத்ததுக்கு, எல்லாத்தையும் வாழ வைத்ததுக்கு மிக்க நன்றி. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுக்குவோம். சரி, இன்னைக்கு வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக் வந்து டியூ டு டெக்னிக்கல் எரர் நம்மளால அந்த ரெக்கக்னிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த ரெக்கக்னிஷன் ரீரெக்கக்னிஷன் நம்ம இன்னைக்கு வந்து கொடுக்க போறோம் எல்லாத்துக்கும். ஸோ கணேஷ், ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். ஸோ ரெக்கக்னிஷன் சொல்ல போவோம். ஸோ அப்புறம் நான் என்னோட திருப்பியும் வீடியோ ஆன் பண்றேன். நன்றி, வணக்கம். ரெக்கக்னிஷன் ஐ மீன் ஸ்லைட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேண்ணே. வினோத் அப்படியே சவுண்ட் போட்டுருங்க. வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளோட அச்சீவர்ஸ் டிபிஎன்ஐ இந்த மாசத்தோட, போன மாசத்தோட அச்சீவர்ஸ். ஸோ இந்த மாசம் அவங்களுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்குறோம். ஸோ முதல்ல ரைட், டிபிஎன்ஐ presents our 3%ers from 3%ers சீதாம்பரம் அண்ட் ராஜேஸ்வரி 3% குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாக்கா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 1200 ரிங்கெட்டுக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருவோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் சாங் போட்டுருங்க, சாங் போட்டுக்கிட்டே இருங்க, சாங் விட்டுறாதீங்க. ஸோ தினேஸ்வரி மகேந்திரன் 3%. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 1650 ரிங்கெட்டுக்கு மேல இவங்க வந்து விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. பர்சனலி 400 பிவி வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருவோம். ஓகே, சுரேந்திரன் இவர் வந்து பாத்தீங்கன்னா 3% குவாலிஃபைட் பண்ணியிருக்காரு. பர்சனலா 444 பிவி செஞ்சிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் 1700 ரிங்கெட்டுக்கு மேல அவர் வந்து விற்பனை பண்ணியிருக்கிறாரு. அவர் பர்சனல் விற்பனை, அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க.
இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திவாகரன் துரைராஜ் ராஜா, இவர் வந்து பாத்தீங்கன்னா 3% போயிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் 1000 ringgit 1230 ringgit வந்து விற்பனை பண்ணியிருக்கிறாரு. 3% அடைஞ்சிருக்காரு. இவருக்கு ஒரு பெரிய பாராட்டும் நன்றியும் பெரிய பாராட்டு தெரிவிச்சிருவோம். இவங்க வந்து நம்ம ஷாலினி சயராமன் 3% வந்திருக்காங்க. பர்சனலி 250 PV செஞ்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 ringgitக்கு விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜூன் மாசம் 1000 வெள்ளி பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இவங்க வந்து அகல்யா தாமோதரன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா 3% போயிருக்காங்க. 250 PV பர்சனல் PV செஞ்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1000 ringgitக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. சோ இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கலாம் வந்து காரணம் சொல்றவங்க இல்ல. இவங்கலாம் வந்து கோல்ஸ் செட் பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சிருவோம். நெக்ஸ்ட்ங்க சவுண்ட் வச்சிருங்க. சவுண்ட் ஸ்டாப் பண்ணாதீங்க. சவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். சோ கிருபாபதி தில்லை எஸ் அந்த சவுண்ட் ஓபன்லயே விட்டுருங்க அப்படி. ஓகே இவங்க வந்து கிருபகாரி தில்லை. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 515 பர்சனல் PV வந்திருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2000 வெள்ளிக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 3% குவாலிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சிருவோம். நம்மளோட சர்வேஸ்வர ராமா அண்ட் பார்வதி. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 250 PV செஞ்சிருக்கிறாங்க. பர்சனலி 1000 ringgitக்கு மேல விற்பனை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சிருவோம். நம்ம பிரிஷிதா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா 250 PV வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க. 1000 ringgitக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சிருவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரிஷிதா. இவங்க வந்து நம்மளோட பீட்டர் அண்ட் அர்ச்சுனா. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்சனலா 250 PV வந்திருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 ringgitக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சிருவோம். இவங்க வந்துட்டு நம்ம திலகா அண்ட் முரளி. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 3% குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க. பர்சனலா 1000 ringgitக்கு மேல விற்பனை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சிருவோம். ராமமூர்த்தி. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் பர்சனலா 1000 ringgitக்கு மேல விற்பனை பண்ணியிருக்காங்க. ஸோ 250 PV 3% வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீபா. நெக்ஸ்ட் இவங்க வந்து காளையம்மா தேவராஜ். இவங்க தேவன்ராஜ். இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 3% வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 250 PVக்கு இவங்க வந்து பர்சனல் செல்லிங் பண்ணியிருக்காங்க. 1000 ringgitக்கு மேல விற்பனை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சிருவோம். இவங்க வந்து நம்மளோட சாந்தா துரைசாமி. இவங்க வந்து 3% பிளஸ் கோல் இன் சர்க்கிள் பின் எடுத்திருக்கிறாங்க. ஸோ பர்சனலா 1000 ringgitக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல ஒரு 5 பேத்துக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. வியாபாரம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க சைன் பண்ணி 90 நாளுக்குள்ள இந்த வேலைகள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால எம்ஏ வந்துட்டு அவங்களுக்கு 3% அண்ட் கோல் இன் சர்க்கிள் பின் கொடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் மிஸ் சாந்தா துரைசாமி. நம்மளோட சதேஷ் பரமேஸ்வரன். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாயின் பண்ணி விதின் 90 daysக்குள்ள அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 5 பேத்துக்கு மேல வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. வியாபார வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. சோ அதனால எம்ஏ வந்து அவங்களுக்கு வந்து கோல் இன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு பின் கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சதேஷ், வாழ்த்துக்கள். அண்ட் அவர் வந்து செகண்ட் ஜெனரேஷன். இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இவங்க நிரோஷா மோகன். இவங்க வந்து பர்சனலா 600 PV பின் வந்திருக்காங்க. 600 PV செஞ்சிருக்காங்க பர்சனலா. சோ அதாவது 2400 வெள்ளிக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. சோ 600 PV வில்லியர்ஸ் பின் அவங்க ரிசீவ் பண்றாங்க. சோ வாழ்த்துக்கள் நிரோஷா, வாழ்த்துக்கள். இவர் வந்து நம்மளோட முதல்ல பார்த்திருப்பீங்க. முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து அருமையாக நம்மளுக்கு அந்த சோப் ஜிஎன்ஹெச்சோட சோப் வெல்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்சனலா வந்துட்டு
6% வந்திருக்கிறாரு. 900 PVக்கு மேல, அதாவது 3600 வெள்ளிக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அனுபவத்துல தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நாலேஜை ஷேர் பண்ணாரு. வாழ்த்துக்கள் வினோத் கலை செல்வன், இவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள். இளம் தலைமுறை தானே நீ வழி இவங்க வந்து தயாலினி சிவசுப்ரமணியம். முதல்ல பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணாரு. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ட்ரைனிங். ஸோ அவரோட அந்த சிங்கத்தோட மக, இதுவும் ஒரு பெண் சிங்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 3600 வெள்ளிக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 6% வந்திருக்கிறாங்க போன மாசத்துல. ஸோ உலகமே வந்துட்டு கோவிட் அப்படி இப்படின்னு எல்லாரும் வேலை அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எவ்வளவோ சேலஞ்சஸ் எல்லாம் வந்துச்சு, எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. ஆனா இந்த டீம் பாத்தீங்களா, ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல, எல்லாருமே சாதிச்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் ஒரு பெரிய பாராட்டு தெரிய வச்சுக்குவோம். ஸோ நாங்கெல்லாம் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் வந்துட்டு வாரியர்ஸ் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு செலுத்திடுவோம், பெரிய பாராட்டு கொடுத்துருவோம். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட தியாகராஜன் அண்ட் தீபா. இவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் பர்சனல் பிவி 948 பிவி, ஆல்மோஸ்ட் 3792 வெள்ளிக்கு மேல விற்பனை பண்ணிருக்கிறாங்க. பர்சனலா 6% வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிய வச்சுக்குவோம். நம்ம தனிஷா பூமாலை, இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 600 பிவி பின் ரிசீவ் பண்றாங்க, பிலீவர்ஸ் பின். ஸோ இந்த ப்ராடக்ட் மேல அவ்வளவு நம்பிக்கையா நிறைய பேர்த்துக்கிட்ட விற்பனை பண்ணிருக்கிறாங்க. பிளஸ் 6% வந்திருக்கிறாங்க. பர்சனலா 937 பிவி வந்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3748 வெள்ளிக்கு மேல விற்பனை பண்ணிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டும் வாழ்த்துக்களும் தெரிய வச்சிருவோம். தினேஷ் பூமாலை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட கவியரசன் ராஜன். இவர் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா 900 பிவி வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 3669 ரிங்கிட்டுக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாரு. 6% வந்திருக்கிறாரு. பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிய வச்சுக்கிறோம். இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட் டைம் இந்த பிசினஸ் எடுத்து செய்யறாங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு செய்யறாங்க. ஷீ இஸ் கிராஜுவேட். இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க பேரு தவமலர் ரவி. இவங்க வந்துட்டு பிலிவர்ஸ் பின் 600 பிவி பின், அதாவது பிலிவர்ஸ் பின் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஜாயின் பண்ணி less than 90 days. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 9% வந்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 7000 வெள்ளிக்கு மேல விற்பனை, குழு விற்பனையில பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல லீடர். ஸோ ஷி லீட் அ டீம் வெரி வெல். ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிய வச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சரவணன் சுகுணா. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்துட்டு ஒரு 9%. ஸோ ஒரு குழுவை லீட் பண்ணி 7000 வெள்ளிக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஒண்டி வரலங்க. இவரை நம்பி வந்தவங்களை இவர் வந்து வழி நடத்தி எல்லாத்தையும் விற்பனை பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு லாபங்கள், ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறாரு. இவருக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிய வச்சிருவோம். 9% நம்ம சரவணன் அண்ட் சுகுணா, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன் அண்ட் நிஷாந்தினி. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 6%, 9% அண்ட் கோல் இன் சர்க்கிள் பின் 3யும் ஒரே டைம்ல போட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் வாசுதேவன் அண்ட் நிஷாந்தினி. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க மட்டும் அல்ல, இவங்களோட குழுவோட சேர்ந்து இவங்களை நம்பி வந்தவங்க. அதாவது இவர் வந்து 90 நாளுக்குள்ள கோல் இன் சர்க்கிள் பின் 9% அண்ட் 6% வந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு 5 பேர்த்துக்கு மேல சைன் இன் பண்ணி அந்த குழுவை வந்துட்டு வியாபாரம் பண்ண வச்சு சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவரும் விற்பனை பண்ணியிருக்கிறாரு. அந்த குழுவோட 7000 வெள்ளிக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளும் நம்ம தெரிவிச்சாகணும். பெரிய பாராட்டு சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாசுதேவன் அண்ட் நிஷாந்தினி. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த புலி. அந்த முதல்ல ஒரு சிங்கத்தை பாத்தீங்களே, அந்த சிங்கத்தோட முதல்ல பார்த்தோம், பெண் சிங்கம். இது வந்துட்டு 2வது ஆண் சிங்கம். இவர் வந்து இந்த சிங்கம் கொஞ்சம் வளர்த்தியா இருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகேந்திரா சிவசுப்ரமணியம். இவர் வந்து பாத்தீங்கன்னா UTMல படிக்கிறாரு, ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவரோட குழுவோட இன்னைக்கு வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப்போட
நல்ல அந்த குழுவோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 பிவி குரூப் பிவி முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 12,000 ரிங்கேட்டுக்கு மேல விற்பனை பண்ணியிருக்காங்க. இவருக்கு பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் யா செகண்ட் ஜெனரேஷன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், யூ ஆர் ராக்கிங் மேன், ஃபேன்டாஸ்டிக். இவங்க வந்துட்டு எல்கே அழகம்மா மாணிக்கம், முதல்ல நம்மளோட சிவா சார் சொன்னாரு, இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் மதர், ஸோ ஷி ஸ்ட்ரகிள் லாட். பட் அந்த விடாமுயற்சியா இந்த வியாபாரத்தை விடாம கடைசி நிமிஷம் கூட என்னோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 12% அடைஞ்சிருக்கிறாங்க. 3000 பிவி குரூப் பிவி குழுவோட வந்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 12,000 ரிங்கேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல லீடர்ஷிப்போட வந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அழகான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பெரிய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். நம்மளோட லிவேந்திரன் காஞ்சனா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 12% வந்திருக்கிறாங்க. குழு விற்பனையில 3000 டிவிக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 12,000 ரிங்கெட் விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்குலாம் வந்துட்டு அவரு படிக்கல. அவங்க 2 பேருமே ஸ்டில் ஸ்ட்ரகிள், பட் தே ஆர் மேனேஜிங் தியர் பிசினஸ். அவங்களுக்கு டைம் இருக்காது, 2 பேரும் பிஸியா இருப்பாங்க எப்பவுமே. அதே சமயத்துல இந்த வியாபாரத்தை கத்துக்கணும்னு சொல்லி நேரங்கள் காலங்கள் பார்க்காம போய் கத்துக்குவாங்க. அவங்க குழுவுக்கு அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணி முன்னுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப தூரம் முதல்ல கூட அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளோட சிவா சார் அவர் வந்து சொன்னாரு, அவரு கடைசி நிமிஷம் வரைக்கும் விட்டாமுயற்சியா போனாருன்னு. ஸோ இவருக்கு நம்ம ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்குவோம். 12,000 ரிங்கேட்டுக்கு மேல விற்பனை பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ணன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திவேந்திரன் அண்ட் காஞ்சனா. வாழ்த்துக்கள் அனைத்து டிவிஎன்ஐ பின் ரிசீவர்ஸ்க்குலாம் வாழ்த்துக்கள். இப்போ வந்துட்டு டிவிஎன்ஐ பர்சனல் பிவி கான்டெஸ்ட்க்கு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப் அப் லெவல் அப் கான்டெஸ்டும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு டிவிஎன்ஐ கிவ் அவே. ஸோ இங்க வந்துட்டு நம்ம கிவ் அவே செய்யறோம், நிறைய கிவ் அவே செய்யறோம். பிளாட்டினம், சில்வர்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து டைமண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கிவ் அவே செய்யறோம். ஸோ அந்த இதுல யாரு தட்டி செல்றார், யாரு இந்த பணம் பெற்று எடுக்கிறாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் வினோத் கைலாசம் இவர் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா 530 பிவி வந்திருக்காரு. 2000 வெள்ளிக்கு மேல விற்பனை பண்ணிருக்காரு. சோ அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு 300 டிவிக்கு மேல செஞ்சுட்டா நம்ம வந்து 50 ரிங்கேட் அவருக்கு கொடுப்போம். அந்த மாதிரி இந்த மாசம் அவர் வந்து 30 செஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து 50 ரிங்கேட் அவர் வவுச்சர் எடுத்திருக்காரு, எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள் வினோத். Congratulations Gayatri Devi and Chandran. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 370 PV ஆல்மோஸ்ட் பிசினஸ் வால்யூம் 1480 ரிங்கெட்டுக்கு மேல விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 50 ரிங்கெட் வவுச்சர், எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சர் அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ நம்ம வவுச்சர் இது பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ராஜேஸ்வரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா 300 டிவி பர்சனலா செஞ்சிருக்காங்க. 305 டிவி 1222 ரிங்கேட்டுக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ நம்ம டிவிஎன்ஐ வந்துட்டு அவங்களுக்கு 50 ரிங்கேட் எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சர் 30 செஞ்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் தினேஸ்வரி மகேந்திரன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா 400 டிவி செஞ்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1222 வெள்ளிக்கு விற்பனை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு 50 ரிங்கேட் எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சர் வின்னர். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் நிஷாந்தி இவங்க வந்து பாத்தீங்கன்னா 488 டிவி பர்சனல் டிவி வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1952 ரிங்கேட் விற்பனை பண்ணிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 50 ரிங்கேட் எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சரை 30 செஞ்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் சுரேந்திரன். இவர் வந்து பாத்தீங்கன்னா 244 ரிங்கெட் பர்சனல் டிவி செஞ்சிருக்காரு. பிசினஸ் 1776 ரிங்கெட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரிங்கெட் எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சர் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ 30 செஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்வினி மனோகரன். இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 410 PV பர்சனல் பிவி செஞ்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1642 ரிங்கெட்டுக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யூர் அச்சீவ்மெண்ட். நீங்க வந்து 50 ரிங்கெட் எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சரை வின் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் திவாகரன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் திவாகரன் துரைராஜா. நீங்க வந்து 300 PV 307 PV.5. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 1230 ரிங்கெட் மேல விற்பனை பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ 50 ரிங்கெட் உங்களுக்கு ப்ராடக்ட் வவுச்சர் வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிருபாகர். நீங்க வந்துட்டு பர்சனலா 307 PV செஞ்சிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் பிசினஸ் வால்யூம் 2060 ரிங்கெட்டுக்கு பிசினஸ் வால்யூம் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் அச்சீவ்மெண்ட். 50 ரிங்கெட் எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சர் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. யூ ஹேவ் வின் இட். All the best to you. Congratulations. Congratulations, Mr. Livendran Kanchana. நீங்க வந்து 300 PV செஞ்சிருக்கீங்க. பிசினஸ் வால்யூம் 1232 ringgit வரைக்கும் வந்திருக்கீங்க. So congratulations on your achievement. 50 ringgit MA product voucher நீங்க வின் பண்ணிருக்கீங்க. All the best and congratulations. இந்த மாசமும் மேலும் மேலும் நீங்க எல்லாம் வளரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். பார்கவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்கவி சிராலன். நீங்க வந்து 300 பர்சனல் பிவி வந்திருக்கீங்க. ஸோ பிசினஸ் வால்யூம் 1200 ரிங்கெட்டுக்கு மேல வந்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். 50 ரிங்கெட் எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சர் நீங்க வின் பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் மா. ஃபேண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹேமநாதன் நடராஜா. நீங்க வந்து 319.50 பர்சனல் பிவி வந்திருக்கீங்க. ஸோ பிசினஸ் வால்யூம் 1278 ரிங்கெட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் அச்சீவ்மெண்ட். 50 ரிங்கெட் எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சர் வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Congratulations, Narendran and Chitra. நீங்க பர்சனலா 656 PV வந்திருக்கீங்க. பர்சனலா பிசினஸ் வால்யூம் 2624 ringgit செஞ்சிருக்கீங்க, விற்பனை பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ 100 ringgit எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சரை வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கர்ணேஸ்வரன் நடராஜன். இவர் நம்மளோட எம்சி, சிறப்பான எம்சி. நம்மளுக்கு எப்பவுமே மாதம் இவரோட ஃபேஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் லீடர் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸைட்டட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலா 862 பர்சனல் பிவி வந்திருக்கிறாரு. ஸோ பிசினஸ் வால்யூம் ஆல்மோஸ்ட் 3448 ringgit வரைக்கும் வியாபாரம் விற்பனை பண்ணியிருக்கிறாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் அச்சீவ்மெண்ட். யூ ஹேவ் won 100 ringgit எம்ஏ ப்ராடக்ட் வவுச்சர். உங்களுக்குலாம் பாராட்டுகள் and வாழ்த்து.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுஷா பவானி. இவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னர், நம்ம டிபிஎன்ஐயோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னர் போன மாசத்துக்கு. So congratulations on your achievements. First prize won பண்ணிருக்கீங்க 300 ringgit MWay product voucher. So personally 7000 வெள்ளிக்கு மேல விற்பனை பண்ணிருக்காங்க. 7438 ringgit விற்பனை பண்ணிருக்காங்க. Personal PV 1859 personally பண்ணிருக்காங்க. எல்லாருமே முடியுமா செய்ய முடியுமா, இந்த வியாபாரம் இன்னும் இருக்குதா, இன்னைக்கு எம்வேவா இன்னுமா செய்யறாங்க அப்படின்னு வெளியில எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு இருந்த இடத்துல செய்ய முடியாதுன்னு ஒதுங்கி சைட்ல நிக்கிறவங்க மத்தியில சாதிச்சு காட்டியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அனுஷா பவானி. இன்னைக்கு நம்மளோட அனைத்து பேரும் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு நமக்கு இந்த வின்னர்ஸ், இந்த கான்டெஸ்ட் வின்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட உழைப்ப போட்டு இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு சாதிச்சு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பேண்டமிக்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட வெற்றியாளர்கள் இது வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஒரு 30 ரிங்கேட்ல ஆரம்பிச்ச ஒரு ஸ்மால் வியாபாரம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அங்க கிடைக்கிற அங்கீகாரம் தாங்க இந்த எம்வே வியாபாரம். இந்த வியாபாரத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பெரிய பாராட்டு கொடுத்துருங்க. நம்மளோட அச்சீவர்ஸ்க்கு அத்தனை பேர்த்துக்கும் அனைத்து பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் செஞ்சிருங்க. ஸ்டாப் ஷேரிங் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்குலாம் வந்து பெரிய பாராட்டுகள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் இருக்குங்களா? இல்ல ஓகே, அதை ஸ்டாப் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாரு அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் வந்துட்டு புதுசா வந்தவங்க. ஸோ இங்கே ரிமைன் பண்ணி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ரொஃபஷனல்ஸ், எத்தனையோ ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த வியாபாரத்துல ஏன் வராங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க என்னத்த வேணாலும் நம்ம தொழில் பண்ணலாம் வெளியில, ஆனா உலகத்திலே அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னாக்கா பிசினஸ் ஓனர் அப்படின்னு. பிசினஸ் ஓனர் மட்டும்தாங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு பிசினஸ் ஓனரா இருக்கணும்னாக்கா நீங்க 5 லட்சம் வழியோ 30 லட்சம் வழியோ செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு 60 ரிங்கெட் தான். 60 ரிங்கெட்ல நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு இங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. உங்களை கீப் கோயிங் பண்றதுக்கு, உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு கிளாஸஸ்லாம் இருக்குது. உங்களை அங்கீகாரப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஃபேஸ்புக், சோசியல் மீடியா, இன்னைக்கு நம்மளுக்குள்ள எத்தனையோ பேர் நல்ல உள்ளங்கள் இன்னைக்கு உங்களை பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப நேரம் வெளியில நின்று பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. பார்வையாளரா உள்ளுக்கு வாங்க. உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தவங்க, உங்களுக்கு இந்த அழைப்புதல் கொடுத்தவங்களை திருப்பி போய் பாருங்க. நீங்க எங்களை தான் வந்து பார்க்கணும், நாங்க பேசுற எங்களை தான் வந்து பார்க்கணும்னா யாருக்கும் இங்க வந்து யாருக்கும் சைன் அப் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உங்க வீட்டுல உள்ளவங்களே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நாங்க நம்புறது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் என்கரேஜ் பண்ண அவங்க மேலும் மேலும் வளருவாங்க, மேலும் இன்னும் நல்லா சம்பாதிப்பாங்க, இன்னும் வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறோம், எல்லாத்தையும் பாராட்டுறோம், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஸோ எங்க கூட இணைஞ்சு இன்னும் நிறைய பேர்த்த வாழ்த்துக்கள் தெரிய வச்சு நிறைய பேர்த்த வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டுட்டு வரணும்னு உங்களுக்கு எல்லாம் ஆசை இருந்துச்சுன்னா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உங்ககிட்ட எல்லாம் பேசின அனைத்து லீடர்ஸ்க்கும், அனைத்து டைமண்ட்ஸ், என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து ஏபிஓஸ்க்கும், த்ரூ அவுட் என் குரல்ல கேட்கிற ஏபிஓஸ்க்கு நன்றி, என் பாராட்டுகள், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க அனைத்து பேரும் குவாலிஃபயர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் தேங்க்யூ லீடர்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். தேங்க்ஸ் கணேஷ். நன்றி ரொம்ப நன்றி. நம்ம அப்கமிங் பிளாட்டினம் டைரக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் மணிராஜன், ரொம்ப நன்றிங்க. ஃபென்டாஸ்டிக்கான போஸ்ட் பண்ணீங்க. நம்மளோட போன மாசம் அவளோட அச்சீவர்ஸ்க்கெல்லாம் வாழ்த்துக்கள். டெஃபினெட்லி யூ கேன் டு இட். இந்த COVID-19 வந்து இது ஒரு ரீசனே சொல்லக்கூடாது. நம்மள சாக்கு நம்ம மிஸ்டர் மணிராஜன் சொல்லுவாங்கல்ல, அண்ணனை சொல்லுவாங்க, சாக்கு போக்கும் செல்லும் சமுதாயம். கத்திக்கிட்டே நீங்க முடிச்சிருங்க. சாக்கடையில் தான் கிடக்கும். எக்ஸாக்ட்லி. சோ ரீசன் கொடுக்காம பிசினஸ் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இறங்கி செஞ்சோம்னா கண்டிப்பா சாதனை உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும். Don't see about challenges, put aside, go ahead in front. எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். put aside பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி போங்க, கண்டிப்பா சம்பாதிக்கலாம். அந்த காசு வச்சு உங்களோட எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்க்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ சோ மச். நம்ம அப்கமிங் பிளாட்டினம் டைரக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் மணிராஜனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்த நம்ம அப்கமிங் சில்வர் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஸ்டீவனுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் மிஸ்டர் வினோத் ரொம்ப நன்றி.
சோ ஆர்வம் இருந்தால் இறுதி கண்டிப்பா இருக்கணும். ஓகே, இவள் ஃபேண்டஸ்டிக்கான நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் முடிச்சு நம்மளோட க்ளோசிங். லெட்ஸ் வெல்கம் அவர் அப்கமிங் ஃபவுண்டர் கிரவுன் அம்பாசிடர் வனிதா மணிராஜன். டபுள் டைமண்ட். எஸ் வந்துட்டேன் கர்ணேஷ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாத்தோட ஸ்பீச்சும்? 2000 எடுத்து உங்களுக்கு அத்தனை பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னும் இது எப்படி நீங்க வந்து ஜூன் மாசம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 200 பேருக்கு மேல இருக்கிறாங்க. பட் ஆனா மீட்டிங் அட்டென்ட் பண்றவங்க இன்னைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்றது ரொம்ப குறைவு. சரிங்களா? சோ இத வந்து நம்ம என்ன செய்யணும் இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு உண்மையா இருக்கு. 2 பேர் பேசினாங்க. அந்த 2 பேரோட ப்ராடக்ட் வந்து அருமையா பேசினாங்க. பேசும்போதே நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? புதுசா உள்ளவங்க வந்துட்டு வாங்கி சாப்பிடணும். இது எப்படின்னாக்கா இதோட பர்சனலுக்கு நம்ம வாங்கி சாப்பிடும் போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணும் போது அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இவன் நேத்து கூட ஒருத்தங்க போய் மீட் பண்ணோம். நம்மளோட சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் அந்த அணி சோப்பு. சோ அதை கொண்டு போய் என் ஹஸ்பண்ட் பாய்க்க சொல்லி என்ன ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தேன். அவருக்கும் சொல்லி ஏன்னா இது வந்து இது என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா ஒரு நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம். உங்களுக்குள்ளார வந்து உங்களுக்கு நம்பிக்கை வேணும் இல்லையா? நம்பிக்கை வேணும், விடாமுயற்சி வேணும். அந்த டைம் கொடுங்க. 3 months சொல்லி வச்ச மாதிரி ஒர்க் பண்ணுங்க. நான் வந்து ஒரு டீம், ஒரு லீடர்ஸ் அவ்வளவு பேருக்கு இது இந்த குரூப் அந்த குரூப் அப்படிலாம் கிடையாது. அந்த டீம் வந்து ஒரு ஃபேமிலி எப்படி எல்லாரும் இருக்குமோ அண்ணன் தங்கச்சி அக்கா தான். சோ அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் டீமா இருந்துட்டு தான் ஒர்க் பண்றோம். ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ நம்ம எல்லாத்தையும் ஒருத்தர் ஒற்று இருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஒருத்தர் உங்க ஆர்கனைசேஷன் அத்தனை பேரும் ரெகக்னிஷன் எடுக்கணும். இன்னைக்கு சொன்னாக்கா நான் பிசினஸ் செய்யலாம், அவங்க கூட நான் பிசினஸ் செய்யலாம். பட் இப்ப நாங்க ஏன் வந்து எண்ணத்துலதான் நாங்க வந்து ஒர்க் பண்றோம். சோ என்னோட லட்சியம் ஒண்ணு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து சேலஞ்சஸ் என்னன்னு சொன்னா வேலை இல்லை. ஒரு வீடியோல நான் பாத்துக்கிட்டு போனேன். அவங்க வேலை இப்ப வந்து 30 பேருக்கு மேல பேசிக்கிறாங்க. ஏதாச்சும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுமா? எம்ஏல இருக்கும் இல்லையா? சோ நம்ம வந்து யாருக்கும் எதிர்பார்க்கலாக்கா கண்டிப்பா சாதிக்கலாம். ஒருத்தனால சாதிக்க முடியும். பண பிரச்சனை இருக்காது. அது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி எங்களுக்கு உதவி சைன்
டபுள் டைமண்ட் லைன் ரொம்ப எரியுது. டபுள் டைமண்ட் லைன் பிரேக்கிங் பண்ணுது. உங்களோட கான்ஃபிடன்ஸ்னால முடியும்னு அந்த நம்பிக்கையில வந்தீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். ரெண்டாவது வந்து இந்த டீம் வந்து நம்ம வந்து உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். வந்துட்டு அந்த சைன் பண்ண கையோட உங்களை கைட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். அப்படிலாம் இல்ல, வாயாலும் நான் இதோட சொல்லிக்கிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ரெக்கக்னிஷன் எடுத்த அனைவருக்கும் என்னோட சிவா அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கார்த்திக் வந்து ரெக்கக்னிஷன் பத்தி, அதனால கார்த்திக் கிட்ட நான் கொடுத்தது இந்த ரெக்கக்னிஷன் வந்து பேசிருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி. சோ நல்லா அருமையா பேசினாங்க. ப்ராடக்ட் நாங்க ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஸ்டீவ் வினோத் எல்லாத்துக்கும் பெரிய பாராட்டு. ரொம்ப நன்றி டபுள் டைமண்ட், ரொம்ப நன்றி. டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூ லைன் ரொம்ப பிரேக் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பா சுருக்கா நம்ம சென்டருக்கு போவோம், அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்ம லைவா போன்ல நம்ம ரெக்கார்டிங் பண்றத விட நம்ம லைவா பேசுறத விட ஸ்டேஜ்ல பேசுறதா ஒன்றும் பெட்டர். அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த எக்ஸைட்மெண்ட், அதை வருதுதான் நம்மளோட பிசினஸ் ஒன்றும் நல்லா க்ரோ பண்ணுவோம். இதெல்லாம் டெம்பரரி தான். ஓகே, பெர்மனன்ட் நம்ம சென்டருக்கு போகும்போது லைவா நடத்தும் போது தான் பெட்டரா இருக்கும். ஓகே ரைட். ஸோ எல்லாத்துக்கும் எல்லா லீடர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு அளித்த நம்மளோட அப்கமிங் ஃப்ரண்ட் அக்கவுண்ட் அம்பாசிடர் வனிதா மணிராஜனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்து லீடர்ஸ்க்கும் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். கண்டிப்பா அடுத்த மாதம் உங்க அச்சீவ்மெண்ட் மொத்தம் நம்ம 20 people 40 people கிட்ட ரெகக்னிஷன் பார்த்தோம். ஸோ அடுத்த தடவை பார்த்தா கண்டிப்பா கூடுதல் டபுளா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க மனசை வச்சீங்கன்னா கண்டிப்பா சாதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை அது 8 மணிக்கு நம்மளோட ஜூம் மீட்டிங்ல. Thank you leaders. Thank you Diamond, Double Diamond. Thank you MC. leaders. Thank you Karneshna. Thank you Kran.